நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீட்ல இந்த பொண்ணை தங்க வைக்கணும்ன்ற மனசு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா மகி? இல்ல. கஜா, நீ எதுவும் சொல்ல விரும்பலையா? எனக்கு தான் ஆரம்பத்திலிருந்தே மனசாட்சி கிடையாது. வீடு என்னோடது இல்ல, அது ராஜானாக்கு சொந்தமானதுன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? மகி, ராஜு, இதுதான் உங்க முடிவா என்ன? இவ்ளோ பெரிய வீட்ல இவ தங்கறதுக்கு ஒரு சின்ன இடம் இல்லையா? இல்லன்னு தான் நான் சொல்லிட்டேனேமா. சரி, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. நீ அந்த கேட்டுக்கு வெளியே போய் நில்லுமா. நான் சொல்றத கேளு. போ. அவ இப்ப கேட்டுக்கு வெளியே போய் நிக்கிறா. உங்களுக்கு சந்தோஷமா? தள்ளிப்போ.
இப்பவும் நாம ஜெயிச்சிட்டோம். கேட்டுக்கு அந்த பக்கம் போ. இன்னும் எதுக்காக அங்க நின்னுட்டு இருக்கா? யாருக்காக நிக்கிறா? கஜேந்திரா, ம்? நான் அவளை வெளியே தான் நிக்க வச்சிருக்கேன். அவ கேட்டுக்கு உள்ள இல்ல, வெளியே தானே நிக்கிறா. அவ அங்கேயே நிக்கட்டும். அம்மா அவங்க மனசுக்குள்ள தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை அவளுக்கு ஏதோ கொடுத்து அனுப்புறாங்களோ என்னவோ தெரியலையே. அவளோட ட்ரெஸ்ஸு, பணம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ எங்க கிளம்பிட்ட லக்ஷ்மி? எதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? கிருஷ்ணாவை அங்கிருந்து கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட நீ சொல்லிட்டு தானே போன. அவளை கூட்டிட்டு வந்துட்டியா? கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படின்னா அவ எங்க? இந்த வீட்டுக்குள்ள அவ வரவே கூடாதான். என் பசங்க தடுத்துட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கிருஷ்ணாவை வித்து பணம் வாங்க கூட தயங்க மாட்டாங்க உன்னோட பிள்ளைங்கன்னு சொன்னேன்ல. அது நடக்காம போனதுல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல. அது எனக்கு புரியுதுமா. இனிமே நீ என்னம்மா பண்ண போற? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேம்மா. ஈஸ்வரா, நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டை விட்டு போறியா? எங்க போற? எனக்கு தெரியல, யோசனை பண்ணவும் இல்லை. இருந்தாலும் இங்கிருந்து போறேன். அப்படின்னா நான்? நீங்க இப்போதைக்கு இங்கேயே இருங்க. கிருஷ்ணா எங்கன்னு கேட்டனே, எங்க? கிருஷ்ணவ கேட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கேன். அவளை உள்ள விடக்கூடாதுன்னு பசங்க சொல்றாங்க. ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ தெரியல.
அம்மா, போயிட்டு வரட்டுமா? என்னை இங்க தனியா விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்காக நான் வருவேன். இப்ப எங்கேயாவது போய் நான் வீடு எடுத்து தங்கணும். இப்ப நீ எங்க போற? அதை பத்தி நான் முடிவு பண்ணலம்மா. போயிட்டு வரேன். உங்களோட ஆசீர்வாதம் வேணும். எனக்கு அது மட்டும் போதும். என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். என் மனசாலையும் என்னோட பிரார்த்தனையாலையும் எப்பவும் நான் உன் கூட இருப்பேன். அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு முடிவு எடுத்துட்ட. போயிட்டு வா. திரும்பி பார்க்க வேண்டாமா? போயிட்டு வா. இதெல்லாம் அவளுக்கு கொடுக்க எடுத்துட்டு வராங்களா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அம்மா வீட்டை விட்டு போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க சம்மதிக்காதீங்க மகி அண்ணா. நீங்க எங்க போறீங்க? இதோ அங்க நிக்கிறாளே, அவ யாருமே இல்லாத ஒரு பொண்ணு. அவளுக்கு ஒரு இடம் இல்லாத வீடு எனக்கும் வேண்டாம். அம்மா, உங்களுக்கு யார் அவ? எதுக்கு இந்த அளவுக்கு பாசம் காட்டுறீங்க? எனக்கு யாரும் இல்ல. அவ கூட ரத்த பந்தம் இருக்கிறதும் கருணை காட்ட வேண்டியதும் நீங்க தான். என் பசங்க அந்த கடமையை செய்யாததுனால அதுக்கு நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போறீங்களா? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? என்னை அடிச்சு வெளியே துரத்துறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க மனசால என்ன வெளியே அனுப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏதாவது ஒரு ரூம்குள்ள என்ன அடிச்சு வச்சு எனக்கு பாடம் கத்து தரணும்னு உங்க பொண்டாட்டிங்க கண்டிப்பா நினைச்சிருப்பாளுங்க. அது நடக்காது. எனக்கு இன்னும் 60 வயசு ஆகல. நான் இந்நாள் வரைக்கும் உழைச்சுதான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இனிமேலும் உழைச்சு சம்பாதிப்பேன். அதுக்கான ஆரோக்கியமும் தெம்பும் இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் உங்களை யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்.
நாங்க சம்மதிச்சாதானே நீங்க போக முடியும். மகி, இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். நான் முன்னாடி வச்ச காலை என்னைக்குமே பின்னாடி வைக்க மாட்டேன். அம்மா, நீங்க யாருக்காக எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு போறீங்க? அதோ நிக்கிறாள் அந்த பொண்ணுக்காகவா? எங்களை விட அவ முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? ஆமா, என்ன அழிக்கிறதுக்கும் என்ன தோக்கடிக்கிறதுக்காகவும் ஒரு பொண்ணை ரவுடி கிட்ட விக்கிற அளவுக்கு என் பசங்க துணிஞ்சிட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட எனக்கு யாரு முக்கியம்னா, அவ உயிரையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக என் கால்ல வந்து விழுந்தால அந்த பொண்ணுதான். நான் இல்லைனாலும் நீங்க வாழ்வீங்க. ஆனா அவளுக்கு நான் இல்லைன்னா அவளால வாழ முடியாது. நீங்க வீட்டு விட்டு போகிறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். மகி, தள்ளி போயிடு. சம்மதிக்க மாட்டோம் சொல்ற புரியல உங்களுக்கு? தள்ளி போடா. ரெண்டு விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். ஏன் பின்னாடி நீங்க வரக்கூடாது. நான் போற வழியில நீங்க தடங்களா வரக்கூடாது. நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக கொடுத்துட்டேன். இப்போ இந்த உடம்புல என்னோட உயிர் மட்டும்தான் இருக்கு. அதை எடுக்கணும்னா நீங்க பணத்தை கொடுத்து ஒரு ரவுடியை கூட்டிட்டு வாங்க. என்ன நேரடியா கொல்றதுக்கு உங்க 3 பேருக்கும் தைரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏறு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? நாம இப்ப எங்க போறோம்? எங்க போகணும் எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. என்ன பண்றத நான் யோசனை பண்றேன். பூமியில இருந்து நம்ம 2 பேரையும் நெருப்பு குழிக்குள்ள தள்ளும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்ப நாம இருக்கோம். எல்லாரையுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நான் வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட என்னமா இருந்தது? பணம் என்ன எனக்கு சொந்தமானதா? கிடையாது. அது பல கையில மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். வீடு எனக்கு சொந்தமா? இல்ல, அது என் பசங்களுக்கும் மருமகளுக்கும் சொந்தம்.
பசங்க எனக்கு சொந்தமானவங்களா? அதுவும் இல்லை. அதாவது அவங்க எல்லாருமே அவங்களோட பொண்டாட்டிங்களோட புருஷனுங்க. அவங்க பிள்ளைங்களோட அப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டு வர எனக்கு என்ன இருந்தது? எனக்கு எல்லாமே இருக்குங்கிற கர்வம் தான். நான் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன்ற திமிரு. புத்தியையும் சக்தியையும் யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் முன்னேறி வந்தேங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. அது மட்டும்தான் எனக்குள்ள இருந்தது. அது எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சிட்டேன். என்னையும் நீங்க ஒதுக்கி வச்சிருக்கலாம்ல. என்னால தானே உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது. நீ தான் இதுக்கெல்லாம் காரணமான கேட்டா கண்டிப்பா என்னால ஆமான்னு சொல்ல முடியும். ஆனா நீ வெறும் அம்பு மட்டும்தான். தங்க நகை கடையில ஒரு கல்லு இருக்குமா, அந்த கல்லுல தேய்ச்சி பார்த்துதான் அந்த நகையோட மதிப்பை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்லாதான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்த. உன்னை வச்சு கூட இருக்கவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தங்கம்னு நினைச்ச பல பேரு வெறும் இரும்பு தானோ, செம்புன்னு நினைச்ச பல பேருங்க தங்கமா இருக்காங்கன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்டமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.